ஆட்டிசம் மூளை வளர்ச்சி குறைவு உடைய குழந்தைகளை பெற்றவர்களாக நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். என்ன தெரியுமா, நாம் ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா பல பேருக்கு பிறவி பயனே பெற முடியறதில்லை. நாம் பிறந்த பிறப்பினுடைய பயனை நாம் அடையிறதுக்கு அந்த குழந்தைகள் தான் நமக்கு உதவி செய்யுது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாமே புரியும், எல்லாமே தெரியும்ப்பா. ஆனால் எதையும் அதுகளால் வெளிப்படுத்த தெரியாது அந்த குழந்தைகளால். ரெண்டாவது, உடம்பு வளர்ந்து போயிடும் வழிய மனசளவில் அன்புக்கு இயங்குகிற குழந்தைகள்னால அன்புக்கு தானே இயங்குவா. அதுவும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். தன்னால் நிறைய பண்ண முடியல அப்படிங்கிற குறைய அவளுக்கு புரியும் பாவம். அதனால் நம்மளும் சேர்ந்து அந்த குழந்தைகளை நம்ம இப்படி வந்துட்டு இப்படி இருக்கேன் அப்படி நினைக்காம, இது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு வரப்பிரசாதம். இந்த குழந்தைய நம்ம அதுக்குண்டான விதத்தில் நம்ம பராமரித்து அதுக்குண்டான ஸ்பெஷலான ஸ்கூல்களில் ஸ்பெஷலான இடங்களில் சேர்த்து நம்மளால் எவ்வளோ பாடுபட முடியுமோ பாடுபட்டு அந்த குழந்தைகளை நம்ம கை தூக்கி விடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம குழந்தை இப்படி பறந்துடுத்து அப்படிங்கிற வேதனையை விட்டுட்டு, இந்த குழந்தை கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், இது குறைவு இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம அந்த குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். முதல்ல நம்ம மனசை தளர்ந்துக்கவே கூடாது. ஏதோ நம்ம குறையாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைகள் இப்போ நம்ம எல்லாம் சொல்ல தெரிஞ்சு எல்லாம் பண்ண தெரிஞ்சு நம்ம திடீர்னு ஊமையை போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இவ்வளோ கஷ்டப்படுவோம். நம்மளை பற்றி உணர்த்துறதுக்கு அந்த நிலையில் இருக்கிற குழந்தைகளாவா. அந்த குழந்தைகளை அதன் போக்கில் எப்படி நம்மளுக்கு சொல்லி தர முடியுமோ, எப்படி கொண்டு வர முடியுமோ அந்தளவு ஓரளவு நம்ம கொண்டு நம்ம மனசை நிம்மதியாக வச்சுட்டு, இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த லைஃப் அப்படின்னு நம்ம மனசு சமாதானமாக வச்சுட்டு, நம்ம அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடுபடுறோமோ, எவ்வளோக்குள்ளோ அந்த குழந்தைகளுக்கோசம் நம்ம பராமரிக்கிறோமோ அவ்வளவும், என்னதான் அம்மாவும் குழந்தைகளுமா இருந்தாலும் அவ்வளவும் அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புண்ணியம். இந்த விஷயம் தெரியாத பல பேர் மனசு கஷ்டப்பட்டுடுறோம் இல்லையா, அது பெரிய தப்பு. அந்த மாதிரி பட்டுக்கவே கூடாது. என்ன பாவம் பண்ணினோம் எனக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. மகா புண்ணியம் பண்ணவாளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கிடைக்கிறதில்லை. கள்ளம் கபடம் இல்லாத பத்திரமாத்து தங்கமான குழந்தைகள் கிடைக்கிதுன்னா அது இந்த மாதிரி குழந்தைகள் தான். மற்ற குழந்தைகள்கிட்ட இல்லாத பெரிய பெரிய டேலண்ட்டெல்லாம் இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட நம்மளால் காணப்படும். அது என்னன்னு பார்த்து அதில் அந்த குழந்தைகளை நல்லா கொண்டு வரணும். அதனால் ஆட்டிசம் மூளை வளர்ச்சி கம்மியான குழந்தைகள் பெற்றவா அந்த குழந்தைகளை தயவு பண்ணி நம்ம கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். நம்மளால் ஆன வரைக்கும் வளர்த்து வைப்போம். கடவுள் நம்மளை தூக்கி கரை சேர்த்துடுவேன். அடுத்த பிறவிங்கிறது அவளுக்கு இருக்காது. 7 பிறவியினுடைய கஷ்டங்களை ஒரே பிறவியில் அனுபவிக்கிறவளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான குழந்தைகள்லாம் பிறக்கும். இன்னும் ஒருத்தர் என்னன்னா 90-100 வயசு ஆகி அப்பா அம்மாக்களை வச்சுட்டு காப்பாற்றுறா இல்லையா, அவர்களுக்கும் அடுத்த பிறவி கிடையாது. அதனால் நம்மளுடைய பிறவி பயனை நம்ம பெறுறதுக்கு கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம் இந்த குழந்தைகள். அதனால் நம்ம மனசு சந்தோஷமாகவே இந்த குழந்தைகளை நம்ம காப்பாற்றலாம். இது ஒரு துக்கமோ, இது ஒரு குறையோ, இது ஒரு அவமானமோ கிடையாது. நமக்கு கொடுத்துருக்குது இது, நாம் இதை கொண்டு வரணும். இவ்வளோதான் நமக்கு. இது கடவுளுடைய கருணை. இப்படி நம்ம நினச்சி மனசு சந்தோஷமாக வச்சுட்டு இந்த குழந்தைகள் நம்மளால் ஆன வரைக்கும் நம்ம தூக்கிட்டு வருவோம். சரிதான பெற்றோர்களே?